வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு எம்டிஎஃப் பேஸ் பண்ணி எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இது மொமெண்டம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எஃப்என்டோ ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இப்போ ஒரு 209 எஃப்என்டோ ஸ்டாக்ஸுங்கிறது நமக்கு என்எஸ்சியில் இருக்குது. சரியா, நிறைய 1000க்கும் மேற்பட்ட ஸ்டாக் இருந்தாலும் 209 ஸ்டாக் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸில் நல்ல ஏறக்கூடிய இறங்கக்கூடிய ஸ்டாக் நல்ல மொமெண்டம் இருக்குன்னு அதில் வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் சில ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டம் இருக்காது. அப்போ அந்த ஸ்டாக்ஸில் நம்மளால் வந்து ஒரு சடனாக ஒரு நல்ல வால்யூம் பிரேக் அவுட் வரும். அதை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து என்ட்ரிஸை மேக் பண்ண முடியும், ஸ்டாக்ஸை பிக் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக நான் வந்து இந்த டான் பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது டானுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம் டு த வீடியோ. இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டான் பிளாட்ஃபார்முக்குள்ளே இந்த சார்ட் இருக்கு இல்லைங்களா, ட்ரேடிங் ஆன் சார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அழுத்திட்டு உள்ளே வந்தீங்கன்னா எஃப்என்டோக்குன்னு தனியாக வந்து அவங்களே வந்து வாட்ச் லிஸ்ட் பிரித்து கொடுத்துருக்காங்க. 209 ஸ்டாக் இருக்குது. சரியா, நம்ம ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் காம்ப்ளிகேட்டடாக ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ண சொல்லியே தரது கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஹை லோ இதை வச்சு தான். அண்ட் அதே மாதிரியான கான்செப்ட் தான். மந்த்லி கேண்டில் எடுத்துக்கோங்க. என்ன பார்க்கணுன்னா இதில் வந்து எந்த ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, கடந்த மினிமம் 3லேருந்து 6 மாதம் ஒரு ஸ்டாக்கு 10 to 20% உள்ளேயே மூவ் ஆயிருக்கு. லைக் இப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்திருக்கு. எப்படின்னா இப்படி ஒரு பெரிய கேண்டில் செல்லிங் கேண்டிலோ இல்லை பையிங் கேண்டிலோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேண்டிலுக்குள்ளேயே அடுத்தடுத்த கேண்டில் வந்து இப்படி இன்சைடர் கேண்டிலாகவே இப்படி ட்ரேட் ஆகுறான். இப்படி போகிறான், இப்படி வரான். லைக் அடுத்தடுத்த கேண்டில் உங்களுக்கு மந்த்லி கேண்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உள்ளேயே இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு வால்யூம் வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஆர் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் அந்த ரேஞ்சில் இன்ஸ்டியூஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு எஃப்என்டோ ஸ்டாக் ரொம்ப நாள் அரைக்க முடியாது. சரி, ஏன்னா அந்த எஃப்என்டோவில் அது இருக்கணும் அப்படின்னா அது நல்லா மூவ் ஆகணும். மூவ் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு 10 to 20% 3லேருந்து 6 மாதமாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது அது எஃப்என்டோலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்கும் போது அவங்க எஃப்என்டோலேருந்து அந்த ஸ்டாக்கை வெளியே எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 3லேருந்து 6 மாதம் வரை அரைக்குதுன்னா ஒன்று 3வது மாதம் முடிவில் இல்லை 6வது மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் கொடுத்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. சரியா, மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்லைன்னா என்ன பண்ணிடுவான் எஃப்என்டோ அதில் வந்து சரியாக மொமெண்டம் இல்லை அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து தூக்கிட்டு வேறு ஸ்கிரிப்டை வந்து எஃப்என்டோக்குள்ளே வந்து என்எஸ்சி கொண்டு வந்துடுவாங்க. அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸை, அதாவது எஃப்என்டோ ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இப்படி ஜஸ்ட் நீங்கள் அந்த எஃப்என்டோ ஸ்டாக்கை மந்த்லி கேனில் வச்சு இப்படி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். என்னன்னா என்ன ப்ரோ பார்க்கணும், இந்த மாதிரி பிஎஸ்சி ஸ்டாக் பாருங்கள், நல்ல ஏறி இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குது, நல்லா வந்து கிட்டத்தட்ட வந்து 40% ஏறி இருக்குது. அங்கிருந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைர்லாம் தூக்கிட்டாங்க இல்லைங்களா, 30%, 33% இறங்கியிருக்கு. சரி, இந்த மாதிரி நல்ல ஏறின இறங்கின ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் விட்டுருவோம். சரி, இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா வந்து பாட்டம்லேருந்து ஏறி இருக்குது, இதுவும் தேவையில்லை. இந்த ஸ்டாக்கும் நல்லா ஏறி இருக்கான். எதுனா இன்டர் குளோபல் அந்த ஸ்டாக்கும் எம்சிஎக்ஸ் ஸ்டாக்கும் நல்லா ஏறி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி நல்லா ஏறி இருக்குது. பர்சன்டேஜுங்கிறது வெறும் 10 to 20% தான் இந்த இன்சைடர் கேண்டில் மொமெண்டம் இருக்கணும். இந்த இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இந்த லாஸ்ட் கேண்டில் செல்லிங் கேண்டில் இந்த கேண்டலோட ஹை லோ பிரேக் பண்ணல, உள்ளே தான் இருக்கான். சரி, ஆனால் நீங்கள் இந்த பர்சன்டேஜில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26%, 30%க்கு மேலே வந்துடும் விக்கோட விட்டிங்கன்னா. அதனால் இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் 10 to 20% ரேஞ்சு. சரியா, பர்சன்டேஜ் இந்த மாதிரி மென்ஷன் மார்க் பண்ணிக்கணும். இது நல்லா ஏறி இருக்கு, இறங்கியிருக்கு. மீன்ஸ் இந்தியா வேணாம், இதுவும் நல்ல பெரிய பர்சன்டேஜ் தான். நல்லா ஏறி இருக்கா, இறங்கியிருக்கான். இது நல்ல ஏறின ஸ்கிரிப்டு. இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹெச்எஃப்சிஎல் மந்த்லி சார்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்சைடர் கேனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இப்போ பிரேக் அவுட் கொடுக்குறான். பாருங்கள், இந்த ரேஞ்சில் வந்து இந்த பாருங்கள், இந்த இதுலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து 1 2 3 4 5 6 சரியா 6 மாதமாக என்ன இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு 20-22% தான். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2-3% அதிகமாக கம்மியாகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். சரியா, அவன் பெரிய லெவலில் எங்கேயும் வெளியே போகல. இப்போ லைட்டாக அப்படியே வெளியே வர மாதிரி காட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜோனை விட்டு மொத்தமாக வெளியே வர மாதிரி காட்டான். தென் இது டெக்னிக்கல் நாம் பார்க்க வேண்டியதான். இங்கே வந்து அப்படியே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா
இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஸ்கிரிப்ட்டுங்கிறது நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. சிம்பிளாக நம்ம என்னது ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட்டு நிற்கிறான். ஃபர்தராக இது லோ பிரேக் பண்ணும்போது நல்ல செல்லிங் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா வந்து பிரேக் பண்ணுறான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு நல்லா லோவராக பிரேக் பண்ணியிருக்கான் அந்த ஏற்கனவே கன்சால்டேஷன் ரேஞ்சு. அப்போ இது வந்து செல் ஆன் ரைஸ்க்கான ஸ்கிரிப்ட். இப்போ சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ அதுக்குன்னு கிடைச்சிருச்சுன்னு உடனே போய் ட்ரேடில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் நமக்கு கிடைக்கும். சரியா, எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது பண்ணி இப்போ இது மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த HFCL அப்படிங்கிறது நீங்கள் தனியாக வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது அதே மாதிரி மந்த்லியில் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி இங்கே பாருங்க, இந்த ஸ்ரீராம் சிமெண்ட்ஸை இந்த ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நல்ல கன்சால்டேஷன் தெரியுதா, கிட்டத்தட்ட நல்ல இன்சைடர் கேன்ல இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாசமா நின்றுகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் டூல் எடுத்துகிட்டு வந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு அப்படின்னு மேலேருந்து பார்த்துட்டோம்னா ரேஞ்சு பாடி டு பாடி பார்க்கலாம். விக்கு வந்து சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும். பாடி டு பாடி கம்பேர் பண்ணிங்கன்னா பாடி டு பாடி பார்க்கலாம். பாடி டு பாடி உங்களுக்கு எப்படி விக்கை கம்பேர் பண்ணாலும் எது கம்பேர் பண்ணாலும் 8%, 10% அது மூவ் ஆகிடுது. அந்த டாப்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு இறங்கி இருக்கிறது இப்போ ஒரு 10% தான். 10% கூட தான் லாஸ்ட் மொமெண்டம் வந்திருக்கு. சரியா, அப்போ 20% கூட என்ன ஆகலை. ஸ்ரீராம் சிமெண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 5 months 6 month தான் நகரலை. அப்போ இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிரேக் அவுட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற முடிவு வந்துடலாம். ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, ஆல் டைம் ஹை அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கிரிப்ட் வந்து ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கும் போது என்ன டவுன் ட்ரெண்டா, அது அப் ட்ரெண்ட் தான். ஸ்ட்ரக்சரில் அது அப் ட்ரெண்ட். ஆனால் வந்து கடந்த 3-6 மாசமா பெரிய மூமெண்டம் இல்லை. அப்போ இதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஜஸ்ட் வீக்லி சார்ட் எடுத்துக்கோங்க. வீக்லி சார்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கா, கீழே 3 டைம் வந்து 3வது முறை நின்றுருக்கான் ரிஜெக்ஷனுக்கு. ஸ்ரீராம் சிமெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் டைம் வரை வந்திருக்கான்னா பொசிஷனலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஏன்னா நீங்கள் ஃபண்டமெண்டலும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா MTF ஆர்டர் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து ஒரு 25,000 வச்சிருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபா கடன் வாங்கலாம். சரியா, அந்த மாதிரி ஆர்டர்ஸை வந்து நம்ம இதில் எடுக்கிறோம். குயிக்காக ஒரு சடன் இதோட பிரேக் அவுட்டில் நம்ம ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்ட்ரக்சரல் பிரேக் அவுட் பாருங்கள். இப்போ ஒரு மார்க் பண்ணிட்டோம். இந்த ரேஞ்ச் தான் 10-20% போனது. நல்ல பிரேக் அவுட் கொடுக்குறான் அப்படிங்கும்போது வீக்லியில் நமக்கு பொட்டன்ஷியலாக அது எவ்வளோ 20% நமக்கு அரைச்சிருந்தான், 10% 20% அரைச்சிருக்கானா, என்ன அரைச்சானோ அதை வெளியே மொமெண்டம் மேலேயோ கீழேயோ தந்துடுவோம். அதுதான் நம்ம டார்கெட். சரியா, சிம்பிளாக இந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை சூஸ் பண்ண முடியும். MTFல ஆர்டர் எடுக்கலாம். அது செல்லிங்னா நீங்கள் வந்து F&Oவில் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கீழே பிரேக் பண்ணிட்டானா, இல்லைன்னா பையிங். இப்போ ஸ்ரீராம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைட் வேஸ் தானே. இப்போ கீழே ரிஜெக்ட் ஆகிட்டானா, கீழே ரிஜெக்ஷன் பாருங்க, இந்த RSI இண்டிகேட்டர் கூட போகலாம். RSI மூவிங் ஆவரேஜ் நீங்கள் டே சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம். இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டான் அப்படிங்கும்போது டாப் வரை ஒரு வந்துடும். ஏன்னா சைட் வேஸ் தானே. மேலே பிரேக் ஆகிட்டா அங்கிருந்து என்னது இன்னும் ஒரு 10-20% மேலே போகிறதுக்கான ஆல் டைம் ஹைக்கு மேலே பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ இது நமக்கு வந்து அந்த HFCல விட ஸ்ரீராம் சிமெண்ட்ஸ் வந்து இன்னும் டெக்னிக்கலாக நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது. நீங்கள் எப்படி நம்ம ஒரு 20 ஸ்கிரிப்ட் பார்த்துருக்குமா, சும்மா இது வேணான்னு. ஆனால் அதுலேயே 2 ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் 200 ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 20-30 ஸ்கிரிப்ட் கூட கிடைக்கலாம். சரியா உங்களுக்கு. ஆனால் அத்தனையும் ட்ரேட் எடுக்க முடியாது. உங்களுக்கு அதில் பெட்டராக எது டெக்னிக்கல் இருக்கோ அதில் வந்து ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணுங்க. MTFல இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான மேலும் வீடியோகள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில்